மனிதர் சொல்லலாம் இவங்கள. இந்த வைகறை பொழுதுல வைகறை சங்கமத்தினுடைய 5:25 மணிக்கு துவங்கி 6:15 மணிக்குள்ள முடியும். இதுல 5 நபர்களுக்கு மட்டுமே முதலில் கை தூக்கும் 5 நபர்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள் வழங்கப்படும். அடுத்த நபர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாது. மற்றவங்க ஃபீட்பேக்ல தான் போடணும் நீங்க. ஸோ அதனால நீங்க முன்னாடியே ஏதாவது கருத்துக்கு சொல்ல விரும்பினா ஒரு 5 பேர் உடனடியாக கை தூக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி மனித சுதந்திரம் இருக்கும். ரொம்ப அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நம்ம நல்ல விஷயங்களை பகிர்வதற்காகவும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததியர்கள் நல்ல முறையில நிறைய விஷயங்களை கத்துக்கணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு தளம் இந்த வைகறை சங்கமம். ஸோ இந்த வைகறை சங்கமத்துல இணைந்திருக்க உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு உங்களை வருக வருக என வரவேற்பதுடன் இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறேன். இன்றைய ஆளுமை பற்றி ஒரு அறிமுகம். இவருடைய அப்பா திரு கலியபெருமாள் அவர்கள், அம்மா திருமதி அமிர்தவல்லி இவர்கள் இருவருக்கும் மகளாக பிறந்தவர் தான் இந்த ஆளுமை. இவருடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா BA, MA ஹிந்தி, சான்ஸ்கிரிட், MSc யோகா பயின்றவர். இந்த ஆளுமை இன்றளவும் அழகாகவும் சிறப்போடும் இருப்பதற்கு காரணம் எல்லாம் அவர்களின் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் ஒரு பெண் என்றுதான் சொல்லுவாங்க. ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு சொன்னா கண்டிப்பா பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆளுமையின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது அளப்பரியதுன்னு சொல்லலாம். அவர் யார் தெரியுமா? அவருடைய கணவர் நவநீத கிருஷ்ணன் அவர்கள். தன் மனைவியின் சந்தோஷமே தன் சந்தோஷமாக கருதும் ஒரு இளைஞர் என்றும் சொல்லலாம். தன் மனைவியை படிக்க வைத்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடனும் இருக்க காரணமாக இருப்பவர் இவர்தான். திருமணமான நாள் முதல் தன் மனைவிதான் சொர்க்கம் என வாழக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை கணவராக கொண்டவர் இவர். இவருக்கு கோகுல்நாத், விஸ்வநாத் என்ற 2 மகன்கள் உள்ளனர். தன் மகன் கோகுல்நாத்துக்கு திருமணமாகி மிருணாளினி என்ற ஒரு அழகிய மருமகளை பெற்றவர் இவர். என்றும் இளமையோடு இருப்பதற்கு காரணம் அவர் தன் கணவர் மீதும் பிள்ளைகள் மீதும் கொண்ட அன்புதான் காரணம் என்று சொல்லலாம். இவர் முத்தமிழ் வித்தகர். 1000 மாணவர்களின் வாழ்க்கையில் அறிவொளி ஏற்றிய ஒரு அர்ப்பணிப்பு மிக்க இந்தி ஆசிரியர். ஆனால் ஆசிரியர் மட்டுமல்ல, இதயத்தின் ஆழத்தில் தமிழ் மீது அளவிட முடியாத காதல் கொண்டவர் இவர். ஒரு தமிழ் ஆர்வலர், பேச்சு மன்றம், பட்டிமன்றம் என மேடைகளை மின்ன வைக்கும் பேச்சாளர், இனிமையான குரலால் இசையின் இன்பத்தை பரப்பும் ஒரு திறமையான பாடகி, நடனத்தின் வலிமை காட்டி கலைக்கு புதிய உயிர் கொடுக்கும் ஒரு நடன கலைஞர், எழுத்துலகில் தனக்கென தனித்துவம் தடம் பதித்த ஒரு சிறந்த எழுத்தாளர், ராணி, குமுதம் போன்ற இதழ்களில் சிறுகதைகள், துணுக்குகள் எழுதி பரிசுகளை வென்றவர், சமுதாய முரசு நாளிதழில் 3 ஆண்டுகளுக்கு மேலான கட்டுரைகள், கவிதைகள் எழுதி பாராட்டுகளை பெற்றவர், கவிதாயினி விருது பெற்ற கவிஞர், திரைப்பட உலகில் அப்பா திரைப்படத்தில் மருத்துவராக நடித்ததோடு இல்லாம அந்த படம் முழுவதும் குரல் கொடுத்து அந்த பன்முக திறமைசாலியை காண்பித்தவர். 2018ஆம் ஆண்டு JC நெய்வேலி மகளிர் அணி தலைவராக இருந்து பல இளம் தலைவர்களை உருவாக்கியவர். சமூக சேவையில் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்திற்கு முன்னேற்றத்துக்கு மாற்றத்தின் விதையை விதைத்தவர். MSc யோகா முடித்து மனமும் உடலும் வலுவுமாக வாழ வழிகாட்டும் ஆசான். சமையல் போட்டியில் முதல் பரிசை வென்றவர். சாணக்கிய நிலைப்பாடு என்ற தலைப்பில் பேசியதுடன் புத்தகத்தில் தன் நீ என்ற தலைப்பில் ஒட்டியும் கட்டுரை எழுதியுள்ளார். இத்தகைய சிறப்புமிக்க ஆளுமைக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம நாகவல்லி மேடம் அவர்கள் தான். ரொம்ப சிறப்பான ஒரு பெண் ஆளுமைன்னு சொல்லலாம். ஒரு வீட்டுல ஒரு பெண் படிச்சாவே அந்த அந்த வீடே ஒரு பல்கலைக்கழகமா மாறிடும் சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணை படிக்க வைத்தது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமத்தையும் தத்தெடுத்து அதை சிறப்பான முறையில் செயல்படுத்தியது மட்டும் இல்லாமல் தன்னிடம் படிக்கின்ற மாணவர்களுக்கு எங்கெல்லாம் புக்ஸ் இதில் போடுறாங்களோ அங்க போயிட்டு புக்ஸ் வாங்கி அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்து புத்தகத்தை படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டிய ஒரு நல்ல ஆசிரியர் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமான திறமைக்கு சொந்தக்காரரான நாகவல்லி மேம் அவர்களிடம் தளம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களுடைய பேச்சை தொடர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மேடம், தளம் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது, நீங்கள் பேசலாம். நன்றி சுமதி மேம். ரொம்ப அருமையான சிறப்பு வாழ்த்துறை.
ஆஹ் சில காரணங்களுக்காக நான் வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். விடியலின் வெளிச்சம் சூரியனுக்கு தெரியும். வெற்றியின் ரகசியம் உழைப்பவனுக்கு தெரியும். விண்ணை தொடும் விஸ்வரூபம் இந்த மண்ணில் வேரூன்றிய மனிதனுக்கு மட்டுமே சாத்தியம். அண்ட பேரண்டத்தின் ஆதிசக்தியாய் அகில உலகத்தை இயக்கும் பேராற்றலாய் விளங்கும் இறைவனுக்கும் இந்த இணைய வழி திரையில் என்னை இணைத்து கொண்டாடும் சான்றோர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சில் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். நான் உங்கள் நாகவல்லி நவநீத கிருஷ்ணன். மண்ணின் வாசனையோடு விடியலின் உத்வேகத்தோடு இதோ உங்கள் முன்னால் இது என் 10வது நாள் இணையவழி பயணம். வைகறை என்ற இந்த உன்னத பொழுதில் விடியலை தேடி நாம் நடத்தும் இந்த அறிவு திருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் நெஞ்சார வரவேற்கின்றேன். யாரோ எழுதிய கதையில் நாம் வெறும் கதாபாத்திரமாக வாழ்வதை விட நாம் வாழும் வாழ்க்கையில் ஒரு சரித்திர கதையாக மாற வேண்டும். அதுதான் என் தாரக மந்திரம். என் அன்பு நெஞ்சங்களே, உரையின் ஆழத்துக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் உங்களிடம் ஒரு சில கேள்வி. நம்மில் எத்தனை பேர் தினமும் காலையில் அலாரம் அடிப்பதற்கு முன்னால் விழிக்கிறோம், அல்லது அலாரத்தை அணைத்துவிட்டு மீண்டும் தூங்குகிறோம்? கொஞ்சம் உங்கள் கூகுள் மீட் சேட் பாக்ஸில் பதிவிடுங்கள் பார்ப்போம். சூப்பர். எஃப்டி மேம், பிருத்திவிராஜன் சார், பிஃபோர் அலாரம் சூப்பர். ரமேஷ் சார், அருமை அருமை. அருணகிரி சார், செம அருமை. எல்லாருமே பிஃபோர் அலாரம், சம்டைம்ஸ் ஆஃப்டர். நோ அலாரம். எக்ஸலன்ட் சார், மேஜர் சார். சம்டைம்ஸ் கோகுல். வீரரேகன் சார், பிஃபோர் ஒன்லி. செம செம. அருமை அருமை. சூப்பர். பலர் அலாரத்தோடு போராடுகிறார்கள், சிலர் விடியலோடு வாழ்கிறார்கள். பாரதி சொன்னான், சோம்பல் மிக கெடுதி என்று. ஆனால் இன்று நான் பேசப்போகும் தலைப்பு வெறும் அதிகால விழிப்பை பற்றியது மட்டுமல்ல. ஒரு கிராமத்து மண் வீட்டின் வாசலில் தொடங்கி இமயமலையின் பனி சிகரம் வரை பரவி இன்று இந்த வைகறை சங்கம உறவுகளையே உற்று நோக்க வைக்கும் சாதாரண பெண்ணின் அசாத்திய பயணம் இது. இசையின் மேகம், இனிமையில் காற்றும் கொஞ்சும் மலைகளாய் புதிய வேதம் அது. மழலை நாதம், இடம்பெறும் மாறும் பூ போல இனிமை துள்ளிடும் பாடலில். காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது, கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது. கேட்ட பாடல் காற்றிலே கேள்வியாக போகுமோ? எங்கே உன் ராகம் ஸ்வரம்? காலைனே. அருமை அருமை. வைகறை என்பது வெறும் பொழுது விடிவதல்ல, மனிதனின் எண்ணமும் செயல்களும் வாழ்க்கையும் விழித்தெழும் புனித நேரம். வைகறையில் துயில் எழுபவன் உடல் நலத்தையும் செயல்திறனையும் பெறுவான். வைகறை துயிலெழ நம் முன்னோர்கள் கூறியது ஆரோக்கியத்திற்கும் ஒழுக்கமான வாழ்விற்குமான வாழ்க்கை நெறியாகும். வைகறை என்பது இருள் விலகி ஒளி பிறக்கும் நேரம். அந்த நேரத்தில் இயற்கையிலேயே புத்துணர்ச்சியுடன் விழித்தெழுகின்றது இயற்கையும். பறவைகள் கீதம் பாடுகிறது, மலர்கள் மலர்கிறது, தென்றல் காற்று இதமாக மனதை வருதுகிறது.
இந்த அழகிய நேரத்தில் எழுந்து நாளை தொடங்குவோமாக. உடலும் மனமும் புத்துணர்ச்சியிடும் மலரும். அதாவது தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று 672வது குறளில் திருவள்ளுவர் உறங்க வேண்டிய நேரத்தில் உறங்கி செய்ய வேண்டிய நேரத்தில் செயல்களை செய்தால் காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்கிறார். இதன் பொருள் அதிகாலை எழுபவன் நேரத்தை வெல்வான், நேரத்தை வென்றவன் வாழ்க்கையையும் வெல்வான். அதாவது என் கதையில முதல் அத்தியாயமே கிராமத்தில இருந்து ஆரம்பிக்கிறது. நான் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவ. எங்க ஊர் திருக்கடையூர் பக்கத்துல உள்ள கிராமம். எங்க ஃபேமிலில எல்லாருமே அதிகாலை 3 மணிக்கே எழுற பழக்கம் உள்ளவங்க. அப்பா 4 மணிக்கே வயலுக்கு போக ரெடி ஆயிடுவாங்க. அதுக்கு எங்க அம்மா இன்னும் முன்னமே எழுந்து குளிச்சு எல்லாருமே குளிச்சு முடிச்சிருப்போம். எங்க வீட்டுல எப்பவுமே வைகரையில் கேட்கிற பாடல் என்ன தெரியுமா? ஒடிச்சுக்கிட்டே இருக்கும். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாதுலா கதௌல்யம் தெய்வமான்சிதம் உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடப்பதே உத்திஷ்ட கமலா காந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு. நிஜமா எனக்கு இதுக்கு மீனிங் அர்த்தம் எல்லாம் தெரியாதுங்க அப்ப. ஆனா பாடி 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 பிராக்டிஸ் பண்ணி டெய்லியும் அந்த ஒளிநாடா கூடயே சேர்ந்து பாடிக்கிட்டு இருப்பேன். இப்போதான் அதை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது சுப்ரபாதம்ங்கிறது விழிப்பு, சோஸ்திரங்கிறது துதிகள், பிரபத்திங்கிறது சரணாகதி மற்றும் மங்களாசாசனங்கிறது மங்கள வாழ்த்து. 4 பகுதிகளை கொண்டது அந்த பாடல். அதாவது கௌசல்யின் நற்புதல்வனே ஸ்ரீராமா, கிழக்கு திசையில் விடியற் காலையில் பொழுது தோன்றுகிறது. சிறந்த மனிதனே எழுவாயாக, உன்னுடைய காலக்கடன்களை செய்ய வேண்டிய நேரம் இது என்று குறிப்பிடவும், கோவிந்தனே கருட கொடியானே திருமகளின் மணாளனே துயில் எழுவாயாக, எழுந்தருளி இந்த 3 உலகங்களுக்கும் மங்களத்தை அருள்வாயாக என்று இறைவன் தொழும் நேரம்தான் இந்த வைகறை சங்கம நேரம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நிறைய மாடுகள் இருக்கு, பால் கறக்கும். நானும் எங்க அக்காவும் அந்த சின்ன வயசுலயும் எங்க தெருக்கோடியில உள்ள பிள்ளையார் கோவில்ல வாசல் கழுவி கோலமிட்டு அந்த பிள்ளையாருக்கு எங்க வீட்டுல கறந்த பசும் பால்ல பாலாபிஷேகம் நாங்களே செய்வோம். எங்க ஊர் கோவில்ல பூசாரியோ ஐயரோ யாரும் கிடையாது. நாங்களே அனைத்து பூசைகளையும் செய்து தோத்திரம் பாடி டெய்லி படையல் நைவேத்தியம்னு செய்வோம். அந்த வைகர சங்கம நேரத்துல பிள்ளையாரோடு நாங்க சங்கமித்து இருப்போம். ஏன்னா பொழுது விடிஞ்சா நாங்கெல்லாம் வெளியில வர மாட்டோம். அந்த அளவுக்கு எங்க ஊர் கட்டுப்பாடு நிறைஞ்சது. அதிகாலை 4-5 மணிக்கே பூசை முடிச்சிடுவோம். அந்த வழக்கம்தான் இன்னமும் 4 மணிக்கே எழுந்து விடுற உத்வேகத்தை எனக்கு கொடுக்குது. இன்ன வரைக்குமே அது மாறல. அப்பெல்லாம் தண்ணி பஞ்சம் நிறைய இருக்கும் எங்க ஊர்ல. ரொம்ப கிராமத்துல கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பல மைல்கள் தாண்டி அக்கா தண்ணி எடுக்க போவாங்க, நான் கூட போவேன். அதாவது அந்த வைகறை நேரத்துல காக்கை குருவிகளோட கொஞ்சல் மொழிகளோட வயல்வெளிகளை பட்டுச்சிட்டு பூச்சிகளின் ரிங்கார ஓசையோடையும் எங்கோ கல்யாண வீட்டுல அந்த ஒலிபெருக்கின் ஓசை நம்ம சுண்டி இழுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ ஏ மச்சானு ஏ மச்சானு மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு வந்தார காணலியே அவர் வந்தார காணலி வெள்ளிச்சரம் புன்னகையில் அள்ளி வச்சே காணலியே நான் அள்ளி வச்சே காணலியே ஊர்கோல மேகங்களே நீங்க ஒரு நாழி நில்லுங்களே மயிலாடும் காட்டில் தனியாக வர பார்த்தாக்கா சொல்லுங்களே ஏன் ஏக்கத்தை சொல்லுங்களே மச்சான பாத்தீங்களா. அப்படி அந்த அதிகாலை தென்றலில் தவழ்ந்து மிதந்து வரும் 70s 80s பாடல் இனிமையான ஜானகி அம்மாவோட குரல்ல நம்மள ஒரு நிமிஷம் கட்டி போட்டு இழுத்து நிறுத்தி இந்த வைகறை சங்கமத்தோடு இழுக்கும் பாத்தீங்களா, செம அருமை. இந்த அனுபவம் யாருக்காவது ஏற்பட்டிருக்கா? ஒரு சில பேர் சொல்லலாமே.
அந்த அனுபவத்தோட கூட பிறந்து வாழ்ந்தவன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மேம். இந்த பாடலுக்கு ஆடி மகிழ்ந்தவர்கள் நாங்கள் 70s 80sன்னு எங்க வயசை சொல்லிட்டீங்களோன்னு பயமா இருக்கம்மா. தேங்க்யூ வீரண்ணா, சூப்பர். அதிலும் பெருமை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர். அந்த சிறு வயது காலேஜ் லைஃப்ல இருக்கும்போது இருந்த பாடல்கள் அதெல்லாம் அத நினைவு பண்ண. செம. தேங்க்யூ ரமேஷ் சார். அந்த அதிகாலை, அதாவது வைகறை நேரம் தான் நம் உடல், மனம், மூளை அனைத்தும் சூரிய உதயத்துக்கு முன் எழும்போது அமைதியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதனாலதான் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் வலியுறுத்தினார்கள். கல்வி என்பது நமக்குள்ளே வைத்துக் கொள்ளும் சுயநலம் அல்ல, அது பிறருக்கு கொடுக்க வேண்டிய பொதுநலம். நான் படித்து முடித்தவுடன் சும்மா இருக்கவில்லை. என் கிராமத்தில் இருந்து படிக்க வசதியற்ற, கல்வி அறிவு குறைந்த பிற குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க தொடங்கினேன். அவர்களுக்கு ஆசிரியராக மாறிய போதுதான் எனக்குள் இருந்த ஆளுமை விஸ்வரூபம் எடுத்தது. அதன் பிறகு திருமணம். இந்திய சூழலில் ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு பிறகு எல்லாமே முடிந்துவிடும் என்று நினைப்பார்கள். ஆனால் எனக்கு அது ஒரு புதிய தொடக்கமாக அமைந்தது. எனக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். இங்கேதான் ஒரு தாயின் அற்புதம் நிகழ்ந்தது. என் மகன்கள் வளர வளர அவர்களை படிக்க வைக்கும் போது நான் அவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து அவர்களோடு சேர்ந்து நானும் படிக்க தொடங்கினேன். பொதுவாக தாய்மார்கள் பிள்ளைகளை படிக்க சொல்லிவிட்டு சிலர் தொலைக்காட்சி பார்ப்பார்கள், சிலர் அன்றாட வேலைகளில் முழுகுவார்கள். ஆனால் நான் என் மகன்களை, புத்தகங்களை என் கையில் எடுத்தேன். அவர்கள் கற்கும் அறிவை நானும் கற்றேன். என் பிள்ளைகளுக்கு நான் தாயாக மட்டும் இல்லாமல் சிறந்த தோழியாகவும் சக மாணவியாகவும் பயணித்தேன். இதுதான் நான் புதுமை, இதுதான் இல்லத்தரசிகளின் புரட்சி. கல்யாணம் ஆனாலும் என்னுடைய இந்த வைகறை துயிலெழும் பழக்கம் மட்டும் மாறல. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் இத்தனை டிகிரியும் படிச்சேன். என் கணவர் தான் என்னை படிக்க வச்சாங்க. என்னால படிக்க முடிஞ்சதுக்கு காரணமும் அதுதான். குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா நாம கூட உட்காந்து படிக்கணும். என் பையன் படிக்கும்போது அவர்களோட சேர்ந்து நானும் படிக்க ஆரம்பிச்சேன். அதிகாலை படிப்பு தான், வைகறையில படிச்ச படிப்பு தான் என்னை பல பட்டங்கள் பெற செய்தது. என் குழந்தைகளுக்கு அதிகாலையில எழும் பழக்கத்தினாலதான், அந்த படிப்பினாலதான் அவர்களும் உயர்ந்த நிலைக்கு சென்றுள்ளார்கள். வைகறைக்கு அப்படி ஒரு மகத்தான புவியீர்ப்பு காந்த சக்தி கூட உண்டு. நாம் நினைக்கும் அத்தனை நேர்மறையான ஆற்றலை எல்லாம் ஒன்று திரட்டி நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் ஆற்றல் இந்த வைகறை காலை பொழுதுக்கு உண்டு. இன்னும் ஒரு வித்தியாசமான வியக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னா, நானும் என் கணவரும் வாக்கிங் போற நிகழ்வு தான். என்னடா வாக்கிங் போறது பெருமையா சொல்றாளே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு வித்தியாசமா இருக்கும். எங்க நெய்வேலியில பார்க்குன்னு நிறைய வாக்கிங் பாத் இருந்தாலும் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா நாங்க 2 பேரும் கொடைக்கானல் லேக்க சுத்தி வைகறையில சூரியன் உதிக்கிறத ரசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே அடிக்கடி போயிருக்கோம். சண்டேனாலே நாளைக்கு எங்க போகலாம் அப்படின்னு யோசிப்போம். வாக்கிங் போலாமா அப்படின்னு கேட்போம். உடனே கேட்டுக்கிட்டே நைட்டு தூங்குறதுக்குள்ள பஸ் ஏறி நைட்டு ஸ்லீப்பர் பஸ்ல ஏறிடுவோம். அப்ப பாத்தீங்கன்னா மார்னிங் 5 மணிக்கெல்லாம் கொடைக்கானல் போயிடுவோம். அது எங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் போல தோணாது. சூரிய உதயத்தின் போது லேக்க சுத்தி வர்றது ரொம்ப பிடிக்கும். பேசிக்கிட்டே வைகறை பயணத்துல ரசிச்ச அனுபவங்கள் நிறைய முறை உண்டு. இன்னும் அது மலர்ந்துகிட்டு தான் இருக்குது. சரி, நானும் என் கணவரும் குழந்தைகள் அனைவரும் இயற்கை விரும்பிகள். குழந்தைகளுக்கு லீவ் விட்டாலே போதும், முன்னாடியே பிளான் போட்டு ரெடி பண்ணி எங்களை கூட்டிட்டு போவாங்க எங்க ஹஸ்பண்ட். நாங்க சுத்தாத இடமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அத ரசிச்ச இடங்கள்ல ஒண்ணுதான் கன்னியாகுமரி. உண்மையிலேயே பௌர்ணமி தினத்துல பிளான் போட்டு ரெடி பண்ணி கூட்டிட்டு போவாங்க. காலைய சூரியன் உதிக்கும் காட்சி, கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் காரிருளை கிழித்து கொண்டு மேலே எழும்பும் காட்சி ரசிக்கவே மிக அற்புதமாக இருக்கும். அத்தோடு கடற்கரையில விடியற் காலையில நீராடும் போது பாத்தீங்கன்னா பெரிய நிலா, பௌர்ணமி நிலா மறையிற காட்சியும் கிழக்கில் சூரியன் உதிக்கிற காட்சியும் ஒன்னா பார்க்கலாம். செம சூப்பரா இருக்கும். எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ரசிச்ச அந்த வைகறையை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ரசிச்ச ஒரு சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.
அது போல இன்னொரு சூரியன் உதிக்கும் காட்சி என்னன்னா டார்ஜிலிங். அதுல பாத்தீங்கன்னா நம்ம நேரத்தை விட 2 ஹவர்ஸ் முன்னாடி உதிக்கும்னு நினைக்கிறேன். டைகர் ஹில்ஸ்ங்கிற இடத்துல போய் எல்லாரும் சூரிய உதயத்தை பார்த்து ரசிப்பாங்க. அதாவது 4 மணிக்கே சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கும். வெளிச்சம் சீக்கிரம் வந்துடும். அங்க அதிகாலையில பாத்தீங்கன்னா மலைகள் முழுவதும் பனிமூட்டம் சூழ்ந்திருக்கும். சூரியனின் முதல் பொன்னிறமான கதிர் கஞ்சன்ஜங்கா சிகரத்தின் மேல ஏறி அது மலை முழுவதும் தங்கமுலாம் பூசினது போல ஒளிரும். தேயிலை தோட்டங்கள் குளிர்ந்த காற்ற வீசும். பறவைகளின் இனிய குரலோடு வானம் ஆரஞ்சு, இளம் சிவப்பு, பொன்னிறம்னு மாறிக்கிட்டே இருக்கிற அந்த வைகரை எழில் கொஞ்சம் காட்சி செம அற்புதமா இருக்கும். நாங்க இந்த வைகரைய ரசிச்ச இன்னொரு அனுபவம் தான் அது. அதுல இன்னொன்னு நான் உங்ககிட்ட ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது என்னன்னா கர்நாடகாவில வந்து அந்த மிக முக்கியமான டெம்பிள்னு ஒண்ணு இருக்கு. அதாவது முருதேஸ்வர் டெம்பிள். எத்தனை பேர் இந்த கோயில் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு 2-3 தடவைக்கு மேல போயிருக்கேன். செம அழகான கடலுக்குள்ள இருக்கிற 123 அடி தென்னை மர உயரத்துல சிவன் சிலை. அண்ணாந்து பார்க்கவே மிக அற்புதமாக இருக்கும். அந்த சிவன் சிலை கிட்ட போய் பார்க்க முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா பக்கத்துல கொஞ்சம் அருகில பார்த்து ரசிக்கிற 20 அடுக்கு கொண்ட ஒரு ராஜ கோபுரம் இருக்கும். அது 249 அடி இருக்கும். கோபுரத்துல லிப்ட் வசதி எல்லாம் இருக்கு. நம்ம கிட்ட போய் ரசிக்கலாம். அங்க சுத்தி வரலாம். கடற்கரை 3 பக்கமும் சுத்தி இருக்கும். கடலுக்குள்ள ஹோட்டல் இருக்கும். விடிய காலையில குளிச்சுட்டே சிவனோட விஸ்வரூப தரிசனத்தை ரசிக்கலாம். ஆனா அதை விட அந்த ஊருக்கு செல்லணும்னா மங்களூர் ரத்னகிரி கொங்கன் ரயில்வே இருக்கு பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை ரயில்வே. செம்ம அழகு. யாராவது போயிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லலாமே. நான் போயிருக்கேன். அழகான ஒரு பகுதி. குகைக்குள் செல்லும் அதனுடைய சப்தமும் அங்க போகிறதுக்குள்ள நம்ம பார்க்கிற இன்ப காட்சிகளும் மனதை விட்டு இன்னும் நீங்காமல் இருக்கிறது. கடலுக்கு சூப்பர். அது சுற்றி இருக்கிற அந்த சிவன் கோவில், அது மேல போய் பார்க்கிற அந்த ஒரு அற்புதமான காட்சி. அப்பா செம மேம் செம. நான் 2 வாட்டி போயிருக்கேன் நானு. ஓ சூப்பர் அண்ணா சூப்பர். அதாவது இயற்கை எண்ணெய் மடியில் பயணிக்கும் ஒரு அற்புதமான நம் கண்களுக்கு விருந்தாகும் இயற்கை காட்சிகள். மேற்கு தொடர்ச்சி மலையாக அடர்ந்த காடுகள், பள்ளத்தாக்குகள், ரயிலின் இருபுறமும் கண்களுக்கு குளிர்ச்சியை தரும். அந்த பயணம் முழுவதுமே இயற்கை எழில் கொஞ்சம் மலைகளை குடைந்து அமைக்கப்பட்ட குகைகள், நதிகளின் குறுக்கே கட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான பாலங்கள், மலைகளில் இருந்து கொட்டும் வெள்ளையான அருவி நீர்வீழ்ச்சிகள், ரயிலின் ஜன்னல் வழியே நம் மீது தூவும் நீர் திவலைகள். ஐயோ, நம் கண்கள் ரசிக்க வேண்டிய காலை நேர காட்சிகள் மிக அற்புதமாக இருக்கும். அது போல ரொம்ப இந்த அற்புதமான காட்சியை பாக்குறதுக்கு 1000 கண்கள் போதாது. அதை நீங்க எல்லாரும் ஒரு தடவை பார்க்கணுங்கிறதா என்னோட ஆசையும். அப்புறம் பாத்தீங்கன்னா அது போல என் வாழ்க்கை நடைமுறை பயணத்தை மாற்றியதுன்னு சொன்னோம்னா சொல்லுங்க. நல்லா இருக்குண்ணா, சூப்பர். அது போல என் வாழ்க்கை நடைமுறை பயணத்தை முற்றிலுமாக மாற்றியதுன்னு சொன்னா வேதாந்திரியமும் நானும். ஆமா, எம்எஸ்சி யோகா முடிச்ச பிறகு நான் வைகரையில் பயணத்தை தினம் மாத்தினேன். தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, எளியமுடை உடற்பயிற்சி, ஆசனங்கள், சூரிய நமஸ்காரம்னு இப்படி காலையில நான் பயிற்சியை தொடங்க ஆரம்பிச்சேன். இந்த எளிய முறை பயிற்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 9 நிலைகள் இருக்கு. கை பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபாத்தி, மகராசனம், உடம்பை தேய்த்து விடுதல், அக்கு பிரஷர், உடம்பை தளர்த்துதல், ஓய்வு தரும் பயிற்சி. இந்த மாதிரி 9 நிலைகள். நோய் இல்லாம வாழ இந்த அத்தனை அற்புத பயிற்சிகளும் நமக்கு அவசியம் வேணும். இதை தினமும் தவறாமல் கடைபிடிக்கவும் வேணும். அதாவது வேதாந்த மகரிஷியின் எளிய முறை குண்டலினி யோகத்தை அடிப்படையாக கொண்டு தவங்களையும் வடிவமைத்துள்ளார். மனிதனின் கருமையத்தை தூய்மையாக்க அறிவுபூர்வமான அமைதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் தவங்கள். அந்த தவங்கள்னு பாத்தீங்கன்னா ஆக்கினை தவம், சாந்தி தவம், துரிய தவம், துரியாதீத தவம், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவக்கிரக தவம், நித்யானந்த தவம்,
9 மைய தவம், இறைநிலை தவம். இதுல ஏதாவது ஒரு தவத்தை நான் டெய்லி கடைபிடிச்சுக்கிட்டும் இருந்தேன். இந்த 9 வகையான தவங்களையும் 9 நிலை எளிய முறை உடற்பயிற்சிகளையும் கடைபிடிக்கவும் வேண்டும் என்றால் 3 பீஸ் அவசியம். அதாவது என்ன? ஃபர்ஸ்ட் பி பர்பஸ். அதாவது பர்பஸ்னா ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம உடனே கடைபிடிக்கலாமா? அத நோக்கம் என்ன? அதை ஏன் செய்யணும்? எப்படி செய்யணும்? எதுக்காக செய்யணும்? அதை செஞ்சா நமக்கு என்ன பர்பஸ் கிடைக்கும்? அதுதான் முதல்ல வேணும் நமக்கு. இப்ப ஒரு எக்ஸசைஸ்னே வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸசைஸோட நோக்கம் என்ன? நம்ம டெய்லி செஞ்சா நமக்கு என்ன அதுல பர்பஸ் கிடைக்கும்? நம்ம செய்யறதுனால என்ன நமக்கு நன்மை அப்படின்னு அறிவுபூர்வமா யோசிச்சு, உணர்வு பூர்வமா தெரிஞ்சு, நம்ம மனப்பூர்வமான ஈடுபாட்டோட அதை உணர்ந்து செய்யணும். அததான் அதோட பர்பஸ். செகண்ட் பி பேஷன். அதாவது உன்னுடைய அளப்பரியா முடியாத ஆசையா இருக்கணும். அது முடியும் வரை அல்ல, முடிஞ்ச பின்னும் உன் ஆசை அதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் நம்முடைய பேஷனா இருக்கணும். 3வது பி, தேர்ட் பி பிராக்டிஸ். அதாவது டெய்லி உன்னோட செயல்கள்ல அதுவே முதலான பிராக்டிஸா இருக்கணும். அதுவே நாளடைவுல 21 நாள் செஞ்சோம்னா நமக்கு பழக்கமாயிடும். 48 நாள் செஞ்சோம்னா அதுவே வழக்கத்துக்கு வந்துடும். இந்த 3 பீயும் நமக்கு ரொம்ப அவசியம். அதனாலதான் 3 பீஸ் தத்துவம்னு சொல்லுவாங்க. இத ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒண்ணு இது. அதாவது இன்று இந்த 10வது ஆன்லைன் அமர்வில் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் இந்த நாகவள்ளி நவநீத கிருஷ்ணனின் எதிர்கால கனவு என்ன தெரியுமா? நமது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தொடு திரைகளுக்குள் சுருங்கிவிடக் கூடாது. அவர்கள் அதிகாலை விடியலின் அழகை ரசிக்க வேண்டும். விவசாயத்தின் பெருமையை உணர வேண்டும். உழைப்பின் உன்னதத்தை சுவைக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் வைகறை புரட்சி வெடிக்க வேண்டும். ஆம், நமது முன்னோர்கள் சொன்னார்கள், காலை எழுந்து படி, கடும் பகலில் உழைத்து வாழ் என்று. ஆனால் எழுத்தாளர் மார்க் ட்வைன் சொன்னார், இன்னும் 20 வருடங்கள் கழித்து நீங்கள் செய்த காரியங்களை விட செய்யாமல் விட்ட காரியங்களுக்காகத்தான் அதிகம் வருத்தப்படுவீர்கள் என்று. எனவே விடியலை தவற விடாதீர்கள். இயற்கையை தழுவிக் கொள்ளுங்கள். மண்ணில் பிறப்பது பெருமை அல்ல, மண்ணை விட்டு மறையும் போது இந்த மண்ணே நமக்காக அழுதால்தான் அது பெருமை. என் தந்தையும் கணவரும் ஏற்றிய இந்த அறிவு விளக்குதான் என் பிள்ளைகளிடம் பிரகாசிக்கிறது. இன்று இந்த இணைய வழியில் உங்கள் நெஞ்சங்களிலெல்லாம் பரவுகிறது. பிரபஞ்சத்தின் விடிகள் நம் கைகளில். என்றும் இந்த வைகரையோடு விழிப்போம், சரித்திரம் படைப்போம். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அன்புடன் நாகவள்ளி நவநீத கிருஷ்ணன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ so much மேம். தேங்க்யூ so much. ரொம்ப அருமையான பொழுதுன்னு சொல்லலாம். அந்த வைகறை பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தீங்க. அதுவும் அந்த இயற்கையில கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த சிவனை தரிசித்த அந்த தருணம். வாக்கிங்கே கொடைக்கானல் போறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபர். எல்லாம் வாக்கிங்க்கு எங்க போனோம்னா நம்ம ரோட்ல போலாம், பார்க்ல போலாம் அப்படி யோசிக்கிற காலத்துல அதுக்கு ஒரு ப்ரீ பிளான் பண்ணி உடனே கிளம்பி போயிட்டு, ஏன்னா இது போல சந்தர்ப்பங்கள்லாம் எல்லாருக்கும் அமையாது. கண்டிப்பா இங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்காதுன்றது எனக்கு புரியுது. நல்ல விஷயங்களே ஷேர் பண்ணிருக்கீங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த செல்போன்ல தான் முழுக்கி இருக்காங்க. நானும் பாக்குறேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போனா அவங்க உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க, யூடியூப் பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல கேம் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம உழைக்கிற ஒரு விஷயத்த சொன்னோம்னு வச்சுங்க, அடுத்த செகண்ட் அந்த ஸ்பாட்டுக்கே வர மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய இது வந்து அப்படிதான் இருக்கு. ஸோ பெரியவங்க சொல்றதையும் கேட்கக்கூடாதுன்ற முடிவுல இருக்காங்க. உழைக்க தயாரா இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். 10,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட வீட்டுல இருந்து கொடுத்துட்டுமா நம்ம கடமை முடிஞ்சிச்சு நினைக்கக்கூடிய நிறைய இளைஞர்களை நான் பாக்குறேன்.
இங்க இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் ஷூ கம்பெனி தான் வேலைக்கு போறாங்க. போயிட்டு வந்துட்டு மீதி டைம் ஃப்ரீயா இருக்காங்க. அந்த டைம் வேற ஏதாவது ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களோட வேலை அந்த செல்போன்ல மூழ்கி இருக்கிறது தான். ஸோ வருங்கால சந்ததியர்கள்லாம் எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்பெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நார்த் இந்தியன்ஸ் ஆத்து நாடெல்லாம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா இடத்துலயும் அவங்க ஆக்குபை பண்ணிடுவாங்க. நம்ம ஆளுங்க திண்ணை மேல உட்காந்து திண்ணை கூட இல்லை, இப்ப காலாட்டிட்டு உட்காந்துருக்கு. அது மாதிரியான சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு. நாடு எங்கடா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா அதை நான் இப்ப சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அது மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் தன்னுடைய வீட்டினுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு பெத்தவங்க எது மாதிரி சூழ்நிலையில நம்மளை படிக்க வச்சிருக்காங்க அதை புரிஞ்சுக்கின்னு இன்னைக்கு வேலை செய்வதற்கு தயாரா இல்லை. அதுதான் உண்மை. அதுக்கு மேல இப்ப ஒரு பிள்ளை பெத்துக்கிறாங்க. அந்த ஒரு புள்ளன்றதுனால அதுங்க மேல பாசத்தை காமிச்சு வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம புள்ள நம்ம அனுபவிக்காத சந்தோஷத்தை நம்ம புள்ள அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி நினைக்கிறதால அந்த பசங்க சந்தமா வளர்ந்துட்டு கடைசியா அவங்க உதவாவே போயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு புள்ள கலாச்சாரம் முதல்ல ஒழியணும்னு நான் கூட விரும்புறேன். ஏன்னா நமக்கு இன்னொரு குழந்தை இருக்கணும், அந்த குழந்தைக்கு இந்த குழந்தை ஒரு ஆறுதலா இருக்கணும், பேக் போனா இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாம போயிட்டு இருக்கு. நீ நிறைய இடத்துல அந்த கலாச்சாரம் வேணாம் தான் சொல்றாங்க, நம்ம இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா நம்ம இந்து கலாச்சாரத்துல ஏன்னா 10 பிள்ளை பெற்றவங்களாம் கூட ரேஷன் வச்சு வாங்கி போட்டு வளர்த்து ஆளாக்குறாங்க. நம்ம ரெண்டு பக்கம் ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறாங்க, ஒய்ஃபும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஒரு பிள்ளை பேத்தி வச்சுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. பட் நல்ல ஒரு சமூக சிந்தனைகள்லாம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா வாழ்க்கையில இது நிறைய நல்ல ஒரு பாடமா இருக்கும் நிறைய பேருக்குன்றது இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். சீக்கிரம் நீங்க முடிச்சதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு, அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச் நாகவல்லி மேம். ரொம்ப சூப்பரா ஃபடாஃபட் மாதிரி பொரிச்சு தள்ளிட்டீங்க. இப்போ நீங்க வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்க போறாங்க. ஸோ எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு 5 மெம்பர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாம் சொன்னோன்னு திருப்பி எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 5 மெம்பர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ 3 நபர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 நபர்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரமேஷ் சார் நெய்வேலியிலிருந்து அவருடைய ஃபீட்பேக்கே வழங்கலாம். நன்றி சுமதி மேடம். அருமையாக நீங்களும் ஒரு இன்றைய தலைமுறை பற்றி அழகாக பேசுனீங்க, அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க. நாகவல்லி மேடம் சொல்ல வேணாம், கவிதாயினி, பல திறமைகள் இருக்கிற பர்சன் ஒன்றா பார்க்குறது ரொம்ப ரேரு. அதில் ஒரு பர்சன் அவங்க நாகவல்லி மேடம். அருமையான அவங்களோட அவங்க சிறு வயசுல வைகரையில் என்னென்னலாம் பண்ணாங்க, கோவிலில் போய் பூஜை பண்ணது, தண்ணி எடுக்க போனது, அப்போ பாடல்கள் போட்டது எல்லாமே அழகாக ஷேர் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அது மாதிரி அவங்களோட சுற்றுலா அந்த விஷயம் அதோட முத்தாய்ப்பாக இருந்தது. அந்த 3 பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த விஷயம் பண்ணணும்னாலும் ஒரு பர்பஸ் இருக்கணும், பேஷன் இருக்கணும், அண்டு தினசரி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்ன விஷயம் டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துக்கிறேன். ரொம்ப அருமை, சூப்பராக இருந்தது மேடம். வாழ்த்துக்கள், தொடர்ந்து எங்களோட பயணியுங்கள். நன்றி. தேங்க்யூ ரமேஷ் சார். ரொம்ப அருமையா சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. ஃபீட்பேக்னா இப்படிதாங்க இருக்கணும், கருத்துக்களையும் சொல்லணும், அதே நேரத்துல நேரத்தையும் கடைபிடிக்கணும். ரொம்ப அருமையா சொன்னேன் ரமேஷ் சாருக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஜெகநாதன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். நன்றி சுமதி மேடம். அனைவருக்கும் காலை வணக்கம். நவநீத கிருஷ்ணன் நாகவல்லி மேடத்தை நான் நெய்வேலியில் இருந்தவரில் அவங்களோட பழக்கம் இல்லை, நான் பார்த்ததில்லை. ஆனால் ரமேஷ் தான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. அவங்கள இந்த திருச்சி மீட்டில் அவங்கள மீட் பண்ணினேன். அவங்க ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க. அவங்க திருமணத்திற்கு பிறகுதான் எல்லாமே படிச்சிருக்கேன்றது அன்னைக்கே சொன்னாங்க. அது பெரிய விஷயம்தான். அவங்க அந்த ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து காலையில ஏழை மார்னிங் எழுந்துக்கிறதே அவங்களோட பழக்கமா இருந்தது அவங்களுக்கு எந்த அளவு அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி இருக்கின்றது நேரடியா பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னதுலேயே ரொம்ப பிடிச்சது, அவங்க திடீர்னு நினைச்சிட்டு கொடைக்கானல் போயிடுவேன் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம். ஏன்னா எனக்கு பஸ்ல போறதுனாலே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ட்ரெயின்ல போறது தான் நான் யோசிப்பேன். அவங்க அந்த அளவுக்கு போறாங்கன்னா அது அந்த பஸ்ல போற சிரமத்தை தாங்கிக்கிறதுக்கு காரணம் அந்த ஏர்லி மார்னிங் கொடைக்கானல்ல ஹஸ்பண்டோட நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காகன்றது பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயமா படுது. அவங்க அதை தவிர அந்த
கொங்கன் ரயில்வேல போனதெல்லாம் சொல்லும்போது நான் அதுல போல. பட் நான் அதுக்கு அந்த ஊருக்கு போயிருக்கேன். பட் ரோடு வழியா போயிருக்கேன். கொங்கன் ரயில்வேல போகணுன்றத எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. அது அழகா அவங்க வர்ணிச்சாங்க. அந்த முருதேஸ்வர் கோயில் போயிட்டு நானும் நீங்க சொன்ன அந்த கோயில் கோபுரத்தோட லிஃப்ட்ல போய் அந்த இடத்துல இருந்து பார்த்த ஞாபகம் இல்லை. அந்த இடத்த பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுல இருந்து வரும்பொழுது கொல்லூர் எல்லாம் கூட போயிட்டு வந்தோம். அதே மாதிரி அந்த அன்னக்கிளி பாட்டை பேசும்போது எனக்கு அந்த படம் வரும்பொழுது என்னுடைய 11ஆம் அப்போ வந்து எஸ்எஸ்எல்சி வந்து 11ஆம் வகுப்பு முடித்த வருடம். அது மே மாதம் 16ஆம் தேதி அதோ வந்தது. அந்த சமயம் வந்தப்போ அது வந்து மக்கள் வாழ்க்கையை நிறைய புரட்டி போட்ட ஒரு பாடல். ஏன்னா அது வந்து அதுவரையில இருந்த விஸ்வநாதன், கேவி மகாதேவன் அவர்களுடைய பாடல்களை கேட்டுட்டு இருந்த நமக்கு அந்த இளையராஜான்ற ஒரு புது சக்தி வந்து பாட ஆரம்பிச்சு. அது வந்து அவங்க சொன்ன மாதிரி பட்டி தொட்டி எல்லாம் நிச்சயமா பரவிச்சு. அப்போ நாங்க வந்து அந்த சென்னையில நான் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டே இருந்தேன். அதை வந்து நினைவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய காலை வேலை அருமையாக இருந்தது. ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஜெகநாதன் சார். ஆக்சுவலி சொல்லுவாங்கல்ல, நீங்க நண்பர்கள் யார் என்று சொல்லுங்கள், நீங்கள் யார் என்று சொல்கிறேன்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கு. அதை விட மாற்றி இருக்காங்க இவங்க. எப்படி மாற்றிருக்கோன்னா, உங்க கணவர் யார் என்று சொல்லுங்கள், நீங்கள் யார் என்று சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்கியத்தை இந்த இடத்துல உருவாக்கி இருக்காங்க. ரொம்ப அருமை. எல்லாருக்கும் இது போன்ற வாழ்க்கை வாய்ப்பதில்லை. ஆனால் வாய்த்தவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் நம்ம நாகவல்லி மேம் வந்து சரியான முறையில் பயன்படுத்தி இன்னைக்கு நல்ல ஒரு லெவல்ல இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சிவகனி மேம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேம். இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதை தாண்டி நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கை காட்சிகள்லாம் மேடம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஒவ்வொன்றையும் வர்ணிச்ச விதம் வந்து அந்த படத்தோட பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாடின பாடல் வரிகள் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆப்டான ஒரு பாடலை வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிறப்பு. அப்புறம் நீங்கள் சொன்னதுலேயே வந்து அந்த சார் சொன்ன மாதிரி அந்த 3 விஷயம் அது ஒருத்தருமே அதை ஃபாலோ பண்ணணும். அதையும் தாண்டி எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 விஷயம் சொன்னீங்க. நம்ம செய்கிற வேலையை விட செய்யாத வேலைக்கு தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ அது ஏராளமாக இருக்கும். அந்த வார்த்தைகள் வந்து நிச்சயமாக ஒருத்தருமே சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சொன்னீங்க, நம்ம இருக்கும்போது எத்தனை பேர் நம்ம கூட வந்து இருந்தாங்க அப்படிங்கிறதை தாண்டி நம்ம மண்ணில் மறையும் போது எவ்வளோ பேர் அழுதாங்க நம்மளுக்காக அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அதுக்கான விஷயங்களை நம்ம இப்ப இருந்தே செய்வோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் எத்தனையோ பேர் நம்மளை சுத்தி இருப்பாங்க. ஆனா நம்ம இல்லாதப்ப நம்மள நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு தனி அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கருத்துக்களுமே நீங்க எடுத்து வச்சது ஆப்டா இருந்தது. ஸோ பிளேபேக் மெமரிஸ் உங்களோட ஓல்டு மெமரிஸையும் நீங்க கொண்டு வந்தீங்க. ஸோ அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் மேம். வாய்ப்பிற்கு நன்றி சுமதி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சிவகனி மேம். ரொம்ப ரொம்ப அருமையான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அவங்க சொன்னதுல ஒரு விஷயம் சொன்னாங்க, நமக்காக எவ்வளவு பேர் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அழுகுற நபர்கள் வந்து உறவினர்களா இல்லாம உறவினர் அல்லாதவர்கள் இருக்கும்போதுதான் அதுதான் நம்ம சேர்த்து வச்சுட்டு போற பெரிய சொத்தா நான் கருதுறேன். ஏன்னா நம்ம சொந்த பந்தம்லாம் நம்ம இல்லைன்னா கண்டிப்பா எல்லாரும் அழுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு நாளா அழுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மணன் சாருடைய ஒரு இருந்தாப்புல ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி, இன்னைக்கும் அவரை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இல்லை இப்ப. ஸோ அது மாதிரிதான் நம்ம ராம்ஜின் பேர், அந்த பையன் பேர் ரொம்ப நல்ல பையன். நானும் பேசியிருக்கேன், ஜூம்ல தான் பேசியிருக்கேன் நான். ஒருவேளை பிரித்விராஜ் சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல எனக்கு. ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நிறைய ஆளுமை திறமை எல்லாம் கொண்டவர் தான் அவரு. ஒரு நாள் கோவிட் முன்னாடி ஒரு தவறான ஒரு மருத்துவ சிகிச்சையில இறந்துட்டார். எங்களுக்கு அந்த தகவல் தெரியல. அதுக்கப்புறம் தெரிஞ்சு லட்சுமணன் சார் போயிட்டு அவருடைய வெளிப்பாடை எப்படி காட்ட தெரியாம உருண்டு பிறண்டுலாம் எழுதிருக்காரு.
அப்போ அப்ப எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா ஒரு அந்த உடலுக்குள்ள அந்த ஆத்மா உள்ள போயிருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அது மாதிரி யாரோ ஒருவருக்காக நம்ம வருத்தப்படுறோம்னா அதுதான் நம்ம சேர்த்து வச்சுட்டு போற ஒரு பெரிய சொத்தை நான் கருதுறேன். இந்த நேரத்துல அந்த சரணத்தை சொல்லணும்னு நான் நினைச்சேன், அதனால சொல்றேன். தொடர்ந்து தங்கம் மேம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தங்கம்மா எங்கம்மா காணோம்? சொல்லுங்க. ஒரு அன்னைக்கிளி வந்து என்னை தேடக்குள்ள நான் இனக்கிளி என்று அன்னைக்கிளி உன்னை தேடுதே. எப்படி டக்குன்னு பாட்டீங்க. இது தொடரும் என்று நினைத்தேன், தொடரவில்லை. ஆனாலும் பரவாயில்லை. இருந்தாலும் இயற்கையினும் இளைய கண்ணி தொடருகிறாள் துணையுடனே. இலைகள் மறைத்து கொள்ள மேலாடையோ, இடையை மறைத்து காட்டும் நூலாடையோ அப்படின்னு சொல்லிட்டு மலையை தழுவி கொள்ளும் நீரோட்டம், தரைகள் பழக செல்லும் தேரோட்டம், மஞ்சள் வெயில் நேரம் தானே நெஞ்சில் எப்பவும் பதிந்து விட்டதே உந்தன் சொற்கள் அப்படிங்கிற போல இன்னைக்கு இயற்கையை அழிச்சிட்டு போய் கோபுரத்தை காமிச்சு சுப்பிரபாதத்தை பாடி நான் அதாவது என்னன்னா எதையோ ஒண்ணு நான் எடுத்து உங்கள்கிட்ட சொல்றேன். வைகரையில நான் வைகரையில என்ன செஞ்சேங்கிறத சொல்றேன். நீங்களும் முடிஞ்சா பின்பற்றுங்க, இல்லை இப்படி எழுந்து செய்யுங்க, வையம் உங்களை வாழ வைக்கும் என்று சுருக்கமாக நச்சாக அழகாக தன்னுடைய இதைய எடுத்து சொன்ன நாகவல்லி அவர்களுக்கு மனமார்ந்த இந்த நம்ம வைகரை சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். மென்மேலும் வாழ்க, மென்மேலும் பல தரங்கள் காண்க, வெற்றியே பெறுக. நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றிம்மா. நன்றி தங்கம்மா. ரொம்ப அருமையா உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்தீங்க. அதோட பாடலோட இன்னும் பாடலை எதிர்பார்த்தன்ற மாதிரி விஷயத்தையும் சொன்னீங்க. உண்மையாகவே கேட்கும்போது குரல் ரொம்ப அருமையா இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் பாட மாட்டீங்களான்ற மாதிரி ஒரு ஏக்கம் கூட வந்ததுதான். உண்மைதான் அது. அந்த இயற்கை சூழல்ல நீங்க சொன்ன விதங்கள் எல்லாரையும் அந்த இடத்துக்கே போய் பார்க்க வச்சது ரொம்ப அருமையா இருந்தது. தொடர்ந்து முத்துலட்சுமி மேம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் இனிய வைகரை காலை வணக்கம். நாகவல்லி மேம் ரொம்ப ரொம்ப அருமையான செஷன், வெரி நைஸ். அந்த கௌசல்யா, சுப்ரஜா, ராமா அது நீங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனே நான் நிஜமாவே நினைச்சேன் நீங்க என்ன ரெக்கார்ட் ஆட் பண்ணிருக்கீங்களா இல்ல நீங்க பாடுனீங்களா. உண்மையை சொல்லுங்க. சொல்ற அளவுக்கு அவ்வளோ அற்புதமான பாடல். அப்படியே கையை கட்டி போட்டுருச்சு. ஏதாவது நம்ம மனசை தொட்டா நம்ம அது எல்லாத்தையும் விட்டுட்டு அதை தான் கேட்போம்ல. அந்த மாதிரி உங்களுடைய குரல்ல அதை கேட்ட போது அப்படி ஒரு இதுவே இல்லாம நீங்க சொன்னீங்க. அதை நான் பிராக்டிஸ் பண்ணது தினம் அந்த ஒலி அதுல ரெக்கார்ட் ஆன் பண்ணி அது கூடயே பாடி பாடி நான் பிராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை கேட்கறதுக்கே காதுக்கு ரொம்ப ரம்யமா இருந்துச்சு. இப்ப நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேனோ அப்படியே நிறுத்திட்டு அதைதான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப இழுத்து போட்டுருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு போவாங்க. ஆனா கொடைக்கானலுக்கு வாக்கிங் போன நீங்க மட்டும்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பக்கத்துல இருக்கா அப்படி யோசிச்சேன் நானு. பரவாயில்ல. உங்களுடைய கணவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். அவங்கள மாதிரி நீங்க எவ்வளவு படிக்க வச்சிருக்காங்க உங்களை. அந்த சப்போர்ட் ஒரு பெண்ணுக்கும் கண்டிப்பா தேவை. அது உங்க வீட்டுல உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்புறம் சின்ன குழந்தையில ஊர்ல அவ்வளவு கட்டுப்பாடு இருந்தாலும் அந்த கட்டுப்பாடுக்கெல்லாம் மீறி இப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா செய்வோம். அது எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி செய்வோம். அப்போ ஊர்ல அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கும்போது நீங்க ஊரே தூங்கிட்டுருங்க, நாங்க பாருங்க அதுக்கு உங்களுக்கெல்லாம் முன்னாடி நாங்க எழுந்து ஊருக்கு கடவுளையே நாங்க ரெடி பண்ணிடுவோம் சொல்லி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அந்த பிள்ளையார் கோவில நீங்க பண்ணது எல்லாமே ரொம்ப அப்படி பிரமிக்க வச்சுது. அந்த அன்னைக்கு நீங்க செஞ்சதோட பலன் இன்னைக்கு வரைக்கும் உங்களை இவ்வளவு ஆக்டிவா இருக்க வச்சிருக்குது. வேதாத்திரியத்துல உங்களுடைய டிராவல் இதெல்லாம் கேட்க 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 அப்படியே ஒன்னொன்னும் மெய் சிலிர்க்க வைக்குது அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு உங்களுடைய மகனும் உங்களுடைய மருமகள் 2 பேரும் இதுல கலந்துக்கிட்டு அவங்க சாட்ல உங்களுக்கு அப்ரிசியேஷனும் போட்டிருக்காங்க. அதை படிக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா
அந்த சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய குழந்தை வந்து வெற்றிகரமா திகழும் போது சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லி மகிழ்வாங்கன்னு. இப்ப அம்மாவை பார்த்து குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க. இரவு நைட் 2 மணிக்கு முழிச்சு உட்கார்ந்து அம்மாக்காக ஒரு ப்ரோக்ராம் கேட்டு அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. வெரி நைஸ் எக்ஸலன்ட் செஷன் மேம். எல்லாமே நீங்க சொன்ன ஒன்னொன்னும் முத்தான கருத்துக்கள். அது நம்ம வாழ்க்கையில வந்து கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது தான் இது பண்ணணும். இன்னைக்கு என்னோட சேர்ந்து எங்க வீட்டு மொட்டை மாடியில நிறைய கெஸ்ட் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய இதை கேட்டாங்க. உங்களுடைய பாடல் கேட்டு அவங்களும் சேர்ந்து கூட பாட ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ சோ மச் மேம். கேக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். எங்களையும் கூப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்க மொட்டை மாடி பெருசா இருந்தா நாங்களும் வந்து ஆடி இருப்போமே. அன்னைக்கு வீடியோல காமிச்சல சார், அதே கெஸ்ட் தான் சார். இப்பவும் கீச்சுன்னு கத்திக்கிட்டு பாடிட்டே இருக்காங்க சார் ஜாலியா. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. ரொம்ப லயர்த்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பாடல் வரிகள் இருக்கட்டும் எல்லாமே கேட்டுட்டு. சுஜாதா மேம் ஒரு சாரி, ஏன்னா 5 நபர்கள் வந்து ஆல்ரெடி ஃபீட்பேக் கொடுத்ததுனால உங்களுடைய ஃபீட்பேக் தளத்தில் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லைன்னா நாகவல்லி மேம்க்கு நீங்களே கால் பண்ணி உங்களை வாட்ஸ்அப்லேயும் சொல்லலாம். ஏன்னா இது நம்ம புரோட்டோகால், அதை சரியா பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்க மாட்டேங்கன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு சூப்பரான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கெல்லாம் சொந்தக்காரர் இன்னைக்கு நாகவல்லி மேம். அவர்களுடைய ஏற்புரை மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் நன்றி. இந்த நேரத்துல நான் ரொம்ப சொல்லிக்கணும்னு என்னன்னா, நேத்து சுமதி மேம் வந்து 9 மணிக்கு உங்களுக்கு இந்த தளம் கொடுத்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வந்திருக்கு, நீங்க பேசுறீங்களான்னு கேட்ட உடனே நானும் என் கணவரும் காலையில நான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். இந்த நான் என்னால பேச முடியலங்க. நான் எவ்வளவோ நம்ம ரசிச்ச நிகழ்வெல்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோ மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. என்னால சொல்ல முடியலங்க. பரவாயில்ல, இதே தளம் இன்னொரு தடவை கிடைக்காம போயிடும் நமக்கு. அடுத்த மாசம் நான் கண்டிப்பா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். அதனால நான் அப்படி ஒரு சொல்ல வேண்டிய நிலையில இருந்தது. சுமதி மேம் 9 மணிக்கு மேல கூப்பிட்டு இந்த மாதிரி தளம் இருக்கு நீங்க பேசுங்கன்னு சொன்ன உடனே இந்த பிரபஞ்சமே என்னை கூப்பிட்டு நீ பேசு, நீ ஏன் உன் தன்னம்பிக்கையை விடுற, நீ என்னைக்கும் அதை விட்டு கொடுக்காத அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொன்ன மாதிரி எனக்குள்ள ஒரு இறைவனே கூப்பிட்டு சொன்ன மாதிரி எனக்குள்ள தோணுச்சு. அதனாலதான் நான் வந்து சரின்னு உடனே ஒத்துக்கிட்டா கூட என்னால உட்காந்து எழுத முடியல. என்னால எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. மனசுக்குள்ள ஓடுது, அதை என்னால கை வச்சு எழுதுறதுக்கு என்னால முடியல. அப்புறம் ரொம்ப யோசிச்சேன். ஆனா எனக்கு ஆபத்து பாந்தவனா வந்து அருணகிரி சார் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க வந்து கவலைப்படாதீங்க மேடம், நான் சார்ட்ட சொன்னேன், எனக்கு உட்காந்து எழுத முடியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் பேசணுங்கிற உத்வேகம் என் மனசுக்குள்ள தைரியம் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, ஆனா முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் எல்லாமே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணாங்க. செம அருமையா இருந்தது. சாருக்கு இந்த நேரத்துல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப சொல்றதுக்கு. ஏன்னா அவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த சமயத்துல. மிக்க நன்றி சார், அருணகிரி சார். தேங்க்யூ சோ மச். மறக்கவே முடியாது இந்த நிகழ்வை என்னால. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஏதோ ஒரு தன்னம்பிக்கை ஓடிக்கிட்டு இருக்கும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு. ஆனா என்னால வந்து நான் நிறைய எழுதியிருக்கேன் எளிய முறை உடற்பயிற்சியோட அதோட தத்துவங்கள், பயன்கள், அது மாதிரி அந்த 9 தவத்தோட பயன்கள் எல்லாமே நிறைய எழுதியிருக்கேன் என்னால. ஆனா உட்காந்து வாசிக்கிற அளவுக்கு எனக்கு உடல்நிலை ஒத்துழைக்கல. ஆனா அதுக்காக தான் நான் ஷார்ட்டாவே 25 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டேன், சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுமதி மேமுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ஆனா என்னால அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா நான் எழுதினதே அவ்வளோ இருக்கு, இன்னும் அது முடியலன்னு பேரு தானே வழிய, வேதாந்திரியத்தை எடுத்தா ஒரு நாள் ஃபுல்லா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அத பயிற்சிகளையும் கொடுக்கவும் நான் நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஆல்ரெடி அந்த பயிற்சி எனக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எதை எப்படி செய்யணும், எப்படி சொல்லணுங்கிறது கூட அது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு டைரக்டா பயிற்சி கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆசிரியரா இருந்திருக்கிறதுனால எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் எழுதியும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருந்தேன். பட் ஆனா
எனக்கு டைமை பார்த்தேன். சரி 5 நிமிஷம் இன்னும் இருக்கு பேசலாமான்னு பார்த்தேன். வேணாம், அத பேசிட்டு இருந்தா இன்னும் நீண்டுட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. போதும் 5 நிமிஷம் முன்னாடி முடிக்கிறதுனால ஒண்ணும் தப்பு இல்ல, நம்ம முடிச்சிருவோம்னு தான் ஷார்ட்டா முடிச்சிட்டேன். உடனே 25 நிமிஷத்திலேயே முடிச்சிட்டேன், எனக்கு போதும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த அனைத்து வைகறை சங்கம உறவுகள், சான்றோர்கள் அனைவருக்குமே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஃபீட்பேக் வழங்கிய அனைத்து அன்பு உறவுகளுக்கும். அப்புறம் பாருங்க, எங்க பையன் சாட்ல பதிவிட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னால அதை ஓபன் பண்ண முடியல. எனக்கு அந்த சூழ்நிலை நினைச்சோன்னா கண்ணு கலங்குச்சு. சரி பரவாயில்ல, எப்படியும் நம்ம பார்ப்போம், பார்க்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னால ஒரு கையால அத செல்லையும் பிடிக்க முடியாம, அதை பார்க்கவும் முடியாம ரொம்ப தர்ம சங்கடமா இருந்துச்சு. பரவாயில்ல, நான் என்னால முடியுங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு பேசினேன். தமிழ் மேல உள்ள ஆர்வமும் என் பேச்சு மேல எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் தான் இந்த பேச்சு எனக்கு கொடுத்தது. இதை எல்லாருமே எனக்கு இந்த வைகறை சங்கம உறவுகள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சுமதி மேம், தேங்க்யூ சோ மச். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், அனைவரும் வாழ்வாங்கு வாழ மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச். அருணகிரி சார் நன்றி. ரமேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நல்ல ஒரு ஆளுமை, சிறந்த ஒரு பங்களிப்பு, சிறந்த கருத்துக்கள், ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லா எல்லாருக்குமே இந்த பாட்டொலியோட வைப்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சுப்ரபாதத்தை போட்டு கூட ஒரு சில பேர் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வை கொடுத்துருக்கீங்க. நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் அது அவங்க மனசுக்குள்ள தோண்டிட்டே இருக்கணும். இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம எதை கேட்கிறோமோ பிரபஞ்சம் கொடுப்பதற்கு தயாரா இருக்கு. ஆனா நம்ம கேட்பதற்கு தயாரா இருக்குமானா அதுதான் இல்லை. ஆனா கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். அவங்க கேட்டாங்க, அது உடனே கிடைச்சதுக்கு காரணம் மரம் சிங்காரவேல் அப்படின்னு சொன்னா கூட அவருக்கு வீட்டுல ஒரு துக்ககரமான செயல் நடந்து போச்சு. ஸோ அதனால எனக்கு சொன்னதன் விளைவாதான் நம்ம உடனே நம்ம மேடம் ஆனா அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு தெரியும். பட் ஆனா அவங்க இப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் காலைல பேசியிருந்தேன் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசின ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் கேட்டது. உடனே அதை நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். கரெக்டா அதே மாதிரி பேசிட்டு அவங்களுக்கு கொடுக்க வச்சு. எப்படி மேடம்னா ஒன்றும் பிரச்சனை நீங்க பண்ணுவீங்கன்னு சொன்னேன். ஆனா அதை விட நம்மளுடைய வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகளா இருந்தாலும் கூட அவர்கள் கொடுத்த அந்த செஷன் அவ்வளவு பவர்ஃபுல்லான செஷனு. இயற்கையோட இணைஞ்சிருந்தா நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொன்ன விதமா இருக்கட்டும், கடவுளை தொழுதல் எப்படி இருக்கணுன்றதா இருக்கட்டும், நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை இயற்கையோடு சேர்ந்து நம்ம நடக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப அருமையா இன்னைக்கு செஷன்ல கொடுத்துருக்காங்க. பாடல்களை பத்தி சொல்லவே வேணாம். பாட்டு பாடும்போது ஒவ்வொருத்தரும் அந்த சீனை நினைச்சு அப்படியே அவங்க ஒரு பொது உலகத்துக்கே போயிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி அற்புதமான கருத்துக்கள், நிறைய ஆழமான சிந்திக்க வேண்டிய செயல்பாடுகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல எத்தனை பேர் டேக்கவே எடுத்துக்குன்னு தெரியல. கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு டேக்கவே இதுல இருக்கு. ஸோ அற்புதமான ஒரு நிகழ்வை செய்து கொடுத்த நம்முடைய நாகவல்லி மேம் அவர்களுக்கு வைகறை சங்கமும் நானும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நல்லது ஒரு கருத்துக்களை எங்கள்கிட்ட விதைச்சிருக்கீங்க. நல்லதா விளையும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ, அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு சோ வினய் தீர்த்தான் அவர்கள் நாளைக்கு பேச இருக்கிறாங்க. ஸோ அதனால நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா செஷன் அட்டன் பண்ணுங்க. தினம் ஒரு ஆளுமையை கொண்டு வாங்க. ஏன்னா இந்த தளத்தை நம்ம விரிவடைய வைக்கிறோம். நிறைய பேருக்கு நல்ல கருத்துக்களை எதுவுமே சேர்க்கணும் அப்படின்னா நிறைய ஆளுமைகள் உள்ள வரணும். இப்ப நம்ம இதுக்குள்ள இருக்க எல்லா ஆளுமைகளும் ரொம்ப சூப்பரான ஆளுமைகள். இவங்க ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு புத்தகமே போடலாம். அப்படிப்பட்ட ஆளுமைகள் இதுல இருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய ஆளுமைகள் வரணும். சும்மா நீங்க கொடுக்குற நம்ம நிறைய பேர் சேர்க்குறீங்க, அத்தனை பேர் நம்பராதான் இருக்காங்க. ஆனா இவங்க மெம்பரா இது உள்ள வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சும்மா நீங்க வராத நபர்களை இந்த குழுல சேர்க்கறதை விட நமக்கு ரெகுலரா பயணிக்கக்கூடிய நபர்களை சேர்த்தீங்கன்னா இந்த தளமும் விரிவடையும். நிறைய நல்ல கருத்துக்கள் நிறைய பேருக்கு போய் சேருன்றது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சேர்க்கின்ற ஒவ்வொரு நபர்களும் இது உள்ள வரக்கூடிய ஒரு நபர்களை சேருங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஏவிஆர் சார்லாம் பாருங்க, இந்த டைம்ல உட்காந்துட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவரெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற ஏஜ் இருந்தாலும் ஏதோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லணும்ன்ற அந்த ஏக்கத்தோட அவரும் வராரு.
நம்மளும் அந்த ஏக்கத்தோட இங்க உட்காந்து காத்துட்டு இருக்கோம். ஸோ நல்ல ஆளுமைகளை உள்ள உருவாக்குங்கன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, நாளைக்கு வினய் தீர்த்தா சாருடைய செஷன் சூப்பரா இருக்கும். வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. சிறப்பு.